வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான புது வெரைட்டி மல்லிப்பூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது. செடியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படியே நிறைய போன்சாய் மல்லிப்பூ மாதிரி நல்லா அடர்த்தியாக செம்மையாக இருக்குது செடி. இது வெரைட்டி, நியூ வெரைட்டி. இது வாங்கிட்டு வந்துட்டு நானும் எல்லா மல்லிப்பூ வெரைட்டிஸும், ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அவங்களதெல்லாம் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தேன். இது என்ன ரகமாக இருக்கும். நர்சரிக்காரங்க எனக்கு கொடுத்தது, நம்ம சப்ளையர் ரெகுலராக கொடுக்குற சப்ளையர் கொடுத்தது வந்து பர்கூர் மல்லின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வேறு ஏதாவது மேட்ச் ஆகுதா, இப்போ ஈக்கு மல்லி இருக்குது, மங்களூர் மல்லி இருக்குது, இப்போ அதோடலாம் மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொன்றிலையும் வித்தியாசம் வந்தது. ஓகே, அவங்க சொன்ன பேர் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த பிளான்ட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். கொஞ்சமாக தான் எனக்கு பிளான்ட்டு கிடச்சிருக்குது. இதில் நான் மதர் பிளான்ட் வச்சது போக மீதியை தான் நம்ம வெளியே கொடுக்க போகிறோம். செம்ம வாசனைங்க, அருமையான வாசனை. செடி பாருங்கள், இந்த மொக்கு இப்படி தான் எடுக்குது. இப்போ ஒரு கொத்தில் மொக்கு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மொக்கு எடுக்குது. அது வந்து இப்படி பூக்கும்போது நல்லா ஷார்ப்பாக விரியுது. இது வந்து நமக்கு ஈக்கு மல்லி வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பிரிஞ்சுது. மங்களூர் மல்லியும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா அதுவுமே நான் மதர் பிளான்ட் வச்சுருக்கேன். அதில் பூத்திருந்த பூவையும் ஒப்பிட்டு பார்த்தப்ப, ஏன்னா நிறைய நர்சரிஸில் நானே வாங்கும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க பிளான்ட்டே வேறு பேர் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நமக்கு வாங்கி அது பூக்கும்போது தான் தெரியும், அட இது நம்மள்கிட்ட இருக்க பிளான்ட்டு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நேத்திக்குலேருந்து ரொம்ப சர்ச் பண்ணேன். இன்றைக்கி தான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அவங்க சொன்ன பேர் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி நட்சத்திரம் போல் இவ்வளோ பூக்குது. ஓப்பன் ஆகிற பெட்டல்ஸில் கிட்டத்தட்ட 8 பெட்டல் இருக்குது. சிங்கிளாக இருக்கிற இதில் வந்து இந்த மொக்கில் வந்து இந்த மாதிரி வருது. ரொம்ப அழகாக இருக்குது. வாசனை சரியான வாசனைங்க. நீங்கள் தரையில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதெல்லாம் தொட்டிலேயே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். தாராளமாக தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். எனக்கு வந்து ஒரு செடி வச்சாலும் வீட்டு வாசலில் வச்சுருந்தேன்னா வீடு முழுக்க மணக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெரைட்டி தேர்ந்தெடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நிறைய பூவும் இருக்குது. உங்களால் கமர்ஷியலாக இதை விற்க முடியும்னா கூட நீங்கள் தாராளமாக விற்கலாம். அவ்வளோ அழகாகவும் இருக்குது அந்த மொக்கு பார்க்கும்போது. இது வந்து நேத்திக்கு பூத்த பூ. இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மணி 11 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் பூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது. வாசனையும் அப்படியே இருக்குது. நேத்திக்கு நான் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி வாசனை இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பிளான்ட்டு கொடுத்திங்கன்னா போதும். ஏன்னா நான் ரேர் வெரைட்டிஸ் வந்து எப்போயுமே கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு கூட இந்த செடியை வாங்கிக்கோங்க. இதனுடைய விலை விவரம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.